அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு வான் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஈரான் திணறி வருகிறது. குறிப்பாக ஈரான் நம்பி வந்த சீனாவின் ஏவுகணை தடுப்பு அமைப்பான HQ-9B எதிர்பார்த்த அளவு செயல்படாமல் போனதால் ஈரானுக்கு இந்த போரில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஈரானுக்கு HQ-9B ஏவுகணை அமைப்பை வழங்கவே இல்லை என சீனா மறுத்துள்ளது. பல ஆண்டுகால ஆராய்ச்சிகளுக்கு பிறகு சீனா உருவாக்கிய ஏவுகணை தடுப்பு அமைப்பு தான் HQ-9B. இது ரஷ்யாவின் S-300, அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 260 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறனுடைய HQ-9B அமைப்பு ஒரே நேரத்தில் 100 இலக்குகளை கண்காணித்து 6 முதல் 8 இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரில் ஈரானுக்கு பெரிதும் கை கொடுக்கும் என நம்பப்பட்ட HQ-9B ஏவுகணை அமைப்பு இலக்குகளை பாதுகாக்க தவறிவிட்டது என தகவல்கள் தெரிவிப்பதாக எகனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழின் செய்தி தெரிவிக்கிறது. சீனாவுக்கு எண்ணெய் வழங்கி அதற்கு பதிலாக இந்த ஆயுதங்களை ஈரான் பெற்றிருக்கலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை திட்டவட்டமாக சீனா மறுத்துள்ளது. ஆனால் அதே சமயம் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரில் ஈரானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு ஆதரவளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா வடகொரியாவுக்கு அடுத்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் 3வது நாடு சீனா. முன்னதாக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தானின் இலக்குகளை பாதுகாப்பதில் சீனாவின் HQ-9B தோல்வியடைந்ததாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது.